வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புலியை பற்றின கதை தான். வாங்க கதைக்குள்ள போலாம். ஜெய் என்கிற ஒரு புலி. சுமார் 250 கிலோ இருக்கும் அந்த வரி புலி. அதற்கு ஜெய் என்று பெயரிடப்பட்ட 6-7 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டன. தன்னை அந்த காட்டுக்கு ராஜாவாக நினைத்திருந்தது நேற்று வரை. இன்றோ தான் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தது. பிறந்து 3 வருடங்களே ஆன குட்டி புலிகளுக்கு ஜெய் மீது திடீரென ஏற்பட்ட வெறுப்பால் அதன் மேல் பாய்ந்து கடித்து குதறி துரத்தி விட்டன. அந்த குழுவில் இன்று ஜெய்க்கு இடமில்லை. அது மட்டுமின்றி அதற்கு பெட்டை புலியின் துணை தேவையாக இருந்தது. நாடோடி போல காடோடி புலியாக புறப்பட்டு அடர்ந்த பசுமைக்கிடையில் நடக்கத் தொடங்கியது. நீரோடையில் நீர் பருகியது. நீந்தி மறு கரை ஏறி கிடைத்த மான் ஒன்றை புதர் மறைவில் பதுங்கி பின்னால் இருந்து பாய்ந்து அடித்து இரையாக்கி கொண்டது. வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் கூட்டம் நகரத்தில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து விலங்குகளை பாதுகாத்து வரும் இளைஞரான சந்தீப்பை பேச அழைக்கிறோம். அவருக்கு முன் சால்வை போர்த்தி மரியாதை செய்யப்படும் என்று பேச்சாளர் அறிவித்தார். சந்தீப் புன்னகித்தபடி எழுந்து சபைக்கு கை கூப்பினான். அவனுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டதும் பேசும்படி அழைக்கப்பட்டான். அவன் சம்பிரதாயமாக பேசினான். பேச்சை முடித்து கொண்டதும் கூட்டத்தில் இருந்த மனிதர்கள் அவனிடம் மைக்கில் கேள்விகள் எழுப்பினர். வனவிலங்குகளை பாதுகாக்கும் அமைப்பை உருவாக்கும் திட்டம் உங்களுக்கு இளம் வயதிலே எப்படி தோன்றியது? இதற்கு மூல காரணம் என்ன? நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் கிராமத்திற்குள் புலி வந்துவிட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. ஆடுகளை அது அடித்து சாப்பிடுவதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தன. கிராமத்தில் ஆண்கள் எல்லோரும் ரைபிள்கள், ஈட்டி, வில்லம்பு என எடுத்துக்கொண்டு புலியை வேட்டையாட விடிய விடிய விழித்து கொண்டிருந்தனர். ஆனால் நானும் அப்போது அந்த புலிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என கடவுளிடம் பிரார்த்தி கொண்டிருந்தேன். இறுதியில் அந்த கொடிய விலங்கு வீழ்த்தப்பட்டு எங்கள் வீட்டு முன்னரே செத்து விழுந்ததை பார்த்து அதற்காக கண்ணீர் வடித்தேன். ஒருவேளை அந்த காட்சிதான் எனக்கு விலங்குகள் மீது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பு உருவாகவும் காரணமாக இருந்திருக்கும் என தோன்றுகிறது. ஆனால் ஊருக்குள் புலி வந்து ஆட்டையும் மனிதனையும் அடித்துக் கொள்கிறது. யானைகள் வந்து பயிர்களை சேதமாக்குகின்றன. அந்த விலங்குகளை வேறு என்ன செய்வது? நீங்கள் கேட்பதே வேடிக்கையான கேள்வி. ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். யானையோ புலியோ ஊருக்குள் வருவதில்லை. மனிதர்களான நாம் நம் தேவைக்காக மரங்களை அழிக்கத் தொடங்கிவிட்டோம். மிருகங்களுக்கு நாடு என்பது அதன் காடுதான். அது அழிக்கப்பட்டு வருவதால் அவை வேறெங்கும் செல்லும். உயிர் வாழ அவை போராட்டி கொண்டிருக்கின்றன. இந்த உயிரினங்களை காப்பாற்றத்தான் என்னுடன் தன்னாளவர்களான இளைஞர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். சந்தீப் பேச்சை முடித்துக்கொண்டு மேடையில் இருந்து கீழிறங்கி தன் கார் நோக்கி நடந்தான். காரில் ஏறிக்கொண்டான். ஓட்டுநர் செலுத்த புறப்பட்டு பயணமானது. அப்போது உடன் வந்த அவனது நண்பன் ஒருவன் வருத்தத்துடன், என்னதான் தேடியும் ஜெய் போன சுவடே தெரியவில்லை என்றான். ஷோலே படத்தில் அமிதாப்பின் பெயர் ஜெய். அவர் மீது இருந்த பற்றில் அந்த பெயர் சூட்டி ஃபீடிங் பாட்டில் அதற்கு பால் கொடுத்தது இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போது குண்டு பூனைக்குட்டி போல இருக்கும். என் மடியில் ஏறி விளையாடும். மற்றவர்களை பொறுத்தவரை அது கொடிய விலங்கு. எனக்கோ செல்ல குண்டு பூனை என்று புன்னகைத்தான். தொடர்ந்தான். இதற்கு முன்பு ஒரு முறை கூட இப்படிதான் மாயமாய் போனது. ஆனால் 1 மாதம் கழித்து ஒரு துணை புலியுடன் வந்தது என்று சிரித்தான். வீட்டை விட்டு ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் வீட்டு வாசலில் ஜோடியுடன் வந்து நிற்கும் காதலர்களைப் போல என்று இன்னும் அதிகமாக சிரித்தான். திடீரென்று சிரிப்பு நின்று அவன் முகம் தீவிரமானது. ஆனால் இந்த முறை 2 மாதங்கள் கழிந்து விட்டன. ஒற்றை யானை காலில் மிதிப்பட்டு இறந்ததா அல்லது சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்தினுள் புகுந்து வேட்டையாடப்பட்டு விட்டதா? எதுவும் புரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நம் ஆட்கள் தீவிரமாக தேடிக்கொண்டுதான் உள்ளனர். அது மட்டும் போதவில்லையே என்று யோசித்தவன், ஒன்று செய், நீ காட்டை சுற்றி சுமார் 30 கிராமங்கள் உள்ளன. அங்கே வசிக்கும் பழங்குடியினருக்கு அறிவிப்பு போக வேண்டும். புலியை உயிருடன் மீட்டுக் கொடுப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை என அறிவித்துவிடு. தீபக் அந்த மலைமுகட்டை பார்த்தான். ஆயிரக்கணக்கான தேனீக்கள் மலைப்பாறையின் துவாரத்தில் கூடு கட்டியிருந்தன. அவனுடன் வந்த ஆட்கள் கனமான நார்கயிர்கள் 2 இடையே மரக்கட்டைகளை வரிசையாக சொருகி, மேலும் அது விலகி விடாமல் பிணைப்போடு இருக்க நார்களை இறுக்கி கட்டி கொண்டிருந்தன. இப்படியாக நூல் ஏணி உருவாகி கொண்டிருந்தது. அந்த குழுவில் தீபக் தான் இளையவன். ஆயினும் அவன்தான் தலைவன். அந்த தேன்கூடு இருக்கும் அந்த மலைக்காட்டிற்கு வந்து சேரும் பாதை அபாயகரமான ஒற்றையடி பாதை. அவர்களுக்கு வழிகாட்டவே அனுபவமிக்க முதியவர் ஒருவர் உடன் இருந்தார். அவரை ஆசான் என்று அன்புடன் அழைப்பார்கள். பள்ளிக்கூட திசையே அறியாதவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் காடும் அது சார்ந்த தொழில்களும் தான். தீபக் உடலில் கனமான கோணிப்பையால் ஆன சட்டையை அணிந்திருந்தான். கண்களுக்கு மட்டும் இடைவெளி விட்டு தலைக்கு துணி சுற்றியிருந்தான். நூல் ஏணியில் ஏறினான். பெரியவர் குரல் கொடுத்தார், தீபக், விஷயத்தை நீங்க ஜாக்கிரதையா இரு. கீழே இருந்தவர்களும் கோணிப்பையால் உடலை மறைத்தபடி காய்ந்த மூலிகை சருகுகளை எரிக்கத் தொடங்கினர். புகைமூட்டம் அதிகரித்து வந்த இடத்தையே வெண்மேகம் போல் சூழ்ந்து கொண்டது. தீபக் வலது கையில் தீப்பகந்தம் கொளுத்தி தயாராக வைத்திருந்தான். திடீர் சூழ்நிலை மாற்றத்தால் தேனீக்கள் கோபம் அடைந்து அங்கும் இங்கும் பறக்கத் தொடங்கின. ஆனால் சூழ்ந்துள்ள புகை மூட்டம் அதற்கு பாதை மறைத்ததோடு லேசாக மயக்கம் ஏற்படுத்த செய்தது.
தீபக் தீப்பந்தத்தால் தேனீக்களை விரட்டியபடி முன்னேறினான். தேன் கூட்டை அடைந்தான். தன் முதுகில் சுமந்த கூடையில் தேன் அடைகளை பிய்த்து போட்டுக் கொண்டான். வெற்றிகரமாக இறங்கினான். அதன் பின் ஆவலாக தேனடைகளை ரசித்து ருசித்தனர். இந்த தேனடைகளை கொண்டு சென்று கம்பெனிக்காரர்களுக்கு விற்றால் காசு கிடைக்கும். மாட்டு பாலில் தண்ணீர் கலப்பது போல அவர்கள் ரசாயன மாற்றங்கள் செய்து பிளாஸ்டிக் குடுவைகளை அடைத்து நகரங்களில் விற்பார்கள். இப்படிப்பட்ட வீரதீர செயல்களுக்கு தீபக்கை தான் அழைப்பார்கள். தீபக் பள்ளிக்கூட படிப்பு வரை முடித்தவன். மற்றவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் விட்டவர்கள் அல்லது அந்த திசையே அறியாதவர்கள். 3 மாதங்களுக்கு முன்பு பக்கத்து கிராமத்தில் யானை ஒன்று காட்டை விட்டு வெளிப்பட்டு வயல்களில் இறங்கி பயிர்களை சேதப்பட்டு விட்டது. அதை மீண்டும் காட்டுக்குள் துரத்தி அடிக்க வெடிகள் வைத்து பார்த்தனர். அது காட்டுக்கு செல்லவில்லை. மாறாக மதம் பிடித்து ஊருக்குள் வந்துவிட்டது. தீபக் விஷயம் தெரிந்து சில மூலிகைகளை பறித்து சாறு தயாரித்தான். லேசான விஷத்தன்மை கொண்டது அந்த மூலிகை. யானை போன்ற பெரிய விலங்கினத்திற்கு அது மயக்கத்தை ஏற்படுத்தும். தீபக் கல்லூரியில் அனஸ்தீசியா மருத்துவம் படித்தவன் அல்ல. ஆயினும் அவனுக்கு எந்த அளவு செலுத்த வேண்டும் என்பது தெரியும். தன் அம்புகளின் நுனியில் பாதுகாப்பான முறையில் அந்த மூலிகை சாற்றை தடவினான். வில் அம்போடு புறப்பட்டான். அவன் அந்த யானையை சந்தித்த போது அது தன் தும்பிக்கையால் ஒருவனை தூக்கி சுற்றி விட்டிருந்தது. ஒரு நொடி தாமதித்தாலும் தும்பிக்கையில் சிக்கியவன் உயிர் போயிடும். சரியாக அம்புகளை எய்தான். அதன் உடலில் குத்திட்டு நின்றன. யானைகள் குடித்தவன் போல தடுமாறி மயங்கி விழுந்தது. அந்த பெரிய உருவம் வீழ்ந்தபோது நிலம் அதிர்ந்து சுழல் காற்று போல தூசு படலங்கள் புறப்பட்டு படர்ந்தன. மெதுவாக தும்பிக்கை அடியில் சிக்கியவன் மீட்கப்பட்டான். அதன் பிறகு வனத்துறையினர் அங்கு வந்து சேர்ந்தனர். சந்தீப்பும் வந்திருந்தான். யானையை கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் வருவதற்குள் என்ன அவசரம் என்று கடிந்து கொண்டனர். தீபக் முன்னால் வந்தான். யானையை யாரும் கொல்லல, மயக்கமாதான் ஆயிருக்கு. அதை மயக்கப்பட்டதுன்னா இந்நேரம் எத்தனை உயிர் போயிருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. அப்போதுதான் சந்தீப் தீபக்கை முதன்முறையாக சந்தித்தான். இருவரும் பரஸ்பரம் வெறுப்புடன் பார்த்து கொண்டன. கால்நடை மருத்துவர் வந்து யானையை சோதித்துவிட்டு வெறும் மயக்கம்தான் தெளிந்து விடும் என்றதும் சந்தீப்பிற்கு தீபக்கை பிடித்து போய்விட்டது. சந்தீப் தீபக்கிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு புன்னகைத்து கை குலுக்கினான். அதன் பின்னர் யானை மயக்க நிலையிலே பெரிய ட்ரக்கில் ஏற்றப்பட்டு வனத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது. ராஜா என்ற அந்த யானை இன்று வரை வனத்தினுள் சுற்றி வருகிறது. தேனை பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும்போது லேசாக இருட்டத் தொடங்கியிருந்தது. உடன் வந்தவன் அதிகமாக தேன் குடித்து மயங்கி விட்டான். தீபக் அவனை தோளில் சுமந்தபடி நடக்க ஆரம்பித்தான். மயங்கியவன் வீடு நெருங்க நெருங்க தெளிந்தான். அவனை அவனது குடில் அருகில் இறக்கிவிட்டு தன் குடிலுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வீட்டு அருகில் தொழுவத்தில் கட்டியிருந்த பசுமாட்டை நெற்றில் தடவி முத்தமிட்டு விட்டு தன் குடிலுக்குள் நுழைய முற்பட்ட போது வாசலிலே துர்கா நின்றிருந்தாள். என்ன வர நேரமாச்சேன்னு பார்த்தேன். உன் மகன் உன்னை பார்க்காம ஏங்கி போயிட்டான். அவள் கன்னத்திலும் ஒரு அன்பான முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு குறுகிய வாயிலில் அவளை உரசி கடந்து உள்நுழைந்தான். அந்த சின்ன குழந்தை கையையும் காலையும் மாட்டிக்கொண்டு தரையில் துணிமேல் கிடத்தப்பட்டிருக்க அதை ஆசையுடன் நெருங்கி செல்லப்பையா என்று கொஞ்சினான். அது அவனை பார்த்து புன்னகைத்தது. அவனுடைய பாட்டியான மூதாட்டி சிறிய உரலில் பாக்கில் இடித்துக் கொண்டிருந்தார். கிழவி, உன் காதுதான் செவிடு. இந்த பிஞ்சு குழந்தைக்கு என்னவா இப்படி டொக்கு டொக்குன்னு இடிச்சு அதை தூங்க விடாம இம்சிக்கிறே? டே பேரா, என் காது தொங்கட்டன் போட்டு தொங்கிடுச்சு தவிர நல்லா கேட்கும் என்று மூதாட்டி பதிலெடுத்தார். யோ, உன்னை தேடி சந்திப்பையா வந்தாரே என்றாள் துர்கா. நம்ம வீட்டுக்கா? என்ன செய்தியா? உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாரு. சரி, அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் கடை. கொஞ்சம் எங்க கூடவும் தான் இருந்தா என்னவா? நாளைக்கு காலையில போ. நான் வந்துடுறேன் புள்ள, நீ சூறாக்கி வை என்று அவிழ்ந்த சட்டையை மீண்டும் அணிந்து கொண்டு புறப்பட்டான். சந்தீப்பையா வந்துட்டு போனார்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். தன் பழைய டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் புறப்பட்டான். சந்தீப்பை அவனது வீட்டில் சந்தித்தான் தீபக். அது நகரத்தில் இருந்த சிறிய பங்களா. அவனை உணவு உண்ணும்படி உபசரித்தான் சந்தீப். தீபக் மறுத்துவிட்டான். என்ன செய்தின்னு முதல்ல சொல்லி போடுங்க. ஒன்றுமில்லை தீபக், சும்மா உன்னை பார்க்க வந்தேன். விஷயம் எதுவானாலும் பரவாயில்ல, தயங்காதீங்க. உன்னிடம் ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்க வந்தேன். வீட்டில் உன் இளம் மனைவி மற்றும் குட்டி மகனின் முகங்களை பார்த்த பின் முடிவை மாற்றிக்கொண்டேன். அப்படி என்னங்க ஆபத்தான ப்ராஜெக்ட்? சொல்லுங்க கேட்போம். உனக்கு ஜெய் என்கிற புலியை தெரியும் இல்லையா? ஆமாய்யா, ஒரு முறை ஜீப்பில் ட்ரெக்கிங் போகும்போது காமிச்சிருக்கீங்க. அதை கூட சில மாசங்களா காணாம தேடிட்டு இருக்கீங்க. ஏங்க, அந்த புலி கழுத்துல தான் ஏதோ பட்டையை கட்டி விட்டு இருந்தீங்களே. ரேடியோ தொடர்புன்னு சொன்னீங்க. காட்டு உள்ளார அங்கங்க மரங்கள் ஏதோ கேமரா வச்சு கண்காணிக்கிறோன்னு சொன்னீங்க. அது எல்லாம் உண்டுதான் தீபக். ஆனால் பல சமயங்களில் இயற்கையிடம் சக்தியிடம் விஞ்ஞானம் தோற்று விடுகிறது. திடீரென புலி கழுத்தில் இருக்கும் ரேடியோ சிஸ்டம் செயலற்று போகும் என்று யார் கண்டது? சிசிடிவி கேமராவும் குறிப்பிட்ட எல்லை வரைதான் என்றவன் தொடர்ந்தான். ஜெய் என் செல்ல பிள்ளை போல. அவன் திரும்ப கிடைக்க வேண்டும். அதற்கு உன் தயவு தேவை. என்ன இது? நான் உங்க நண்பன் மாதிரி. நீங்க சொன்னா போதும், செஞ்சு முடிச்சிடுவேன். உங்கள் ஆட்களுக்கு தான் எல்லா பாதைகளும் மத்துப்படி. கண்டுபிடித்து உயிரோடு ஒப்படைப்பவர்களுக்கு வனத்துறை அமைச்சர் ஏற்கனவே 50,000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். இந்த மாதிரி காரியங்களுக்கு நீ தானே உன் கிராமத்தில் தலைவன். உன் தலைமையில் ஜெய் கண்டுபிடிக்கப்பட்டால் தனிப்பட்ட முறையில் நானும் உனக்கு ஒரு 50,000 தருகிறேன். ஆனால் நீ புலியை தேடி போக வேண்டாம்.
அது எப்படிங்க முடியும்? எல்லாரையும் தேடி போக சொல்லிட்டு நான் மட்டும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா எனக்கு தாங்க கேவலம். நானும் களத்துல இறங்குறேன். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை நினைவில் நிறுத்திக்கொள். சொல்லுங்க. ஜெய் ஆட்கொல்லி புலி கிடையாது. சாதாரண காட்டுப்பூனை மாதிரி. மனிதர்கள் யாரையும் அது தப்பி தவறி தீண்டியது கிடையாது. ஆனால் அது அனாவசியமாக சுட வேண்டாம். பாதுகாப்புக்கு மட்டும் கையில் ரைஃபிள் வைத்துக் கொண்டால் போதுமானது. என்னுடைய பயம் என்னவென்றால் வேற ஏதேனும் கிராமத்திற்குள் அது தெரியாமல் நுழைந்து கிராமவாசிகள் தங்கள் அச்சத்தால் அதை சீண்டி துன்புறுத்தி கோபம் ஏற்படுத்தி அதன் விளைவாக அது அறிந்தோ அறியாமலோ மனித ரத்தத்தை ருசி பார்க்க நேர்ந்து விட்டால் ஆட்கொல்லியாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. மேலும் சந்தீப், உன் மனைவி மகனை நினைத்துக்கொள். ஜாக்கிரதையாக இரு. ஜெய் ஒற்றையடி பாதையில் களைப்பாக நடந்து கொண்டிருந்தது. 100 மைல்கள் கடந்து வந்திருந்தது. அடர் காடு என்பதால் சூரியன் மறையின் முன்பே இருள் சூழ்ந்து கொண்டு விட்டது. அடர் பச்சை இலைகளினுடைய காற்றில் உஷ்ணம் தகிந்தது. இலைகள் அசைவற்று கிடந்தன. மரபள்ளிகள் கிளையோடு ஒட்டி அதே நிறத்திலும் பச்சை தவளை இலை நிறத்தில் அதிலே ஐக்கியமாகி இருந்தன. வித்தியாசமான பறவைகள் வினோத கூச்சல்களுடன் கூட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. எதிரில் சருகுகள் மிதிப்படும் சப்தம் கேட்டு ஜெய் எச்சரிக்கையானது. அப்படியே நின்றது. எதிரில் கரிய நிறைய பிரம்மாண்ட யானை 2 பெரிய தந்தங்களுடன் வந்து கொண்டிருந்தது. நேருக்கு நேர் புலியை பார்த்து விட்டது. ஜெய்க்கு உள்ளுக்குள் ஒரு வெறியும் சற்று பயமும் மாறி மாறி வந்தன. பயத்தை விழுங்கி எதிரியை பார்த்து கொர்ரு என்று சப்தம் ஏற்படுத்தது. யானை ஒற்றையில் இருந்ததால் புலியை கண்டு மிரண்டது. மிரட்சியே வெறியானது. பெரிதாக பிளறியது. ஒன்றையொன்று எதிர்கொள்ள தயாராயின. ஜெய் ஆவேச பாய்ச்சலுடன் எதிரியை எதிர்கொண்டது. மறுநாள் விடிந்ததும் தீபக் தன் நண்பர்களை சந்தித்தான். தேன் எடுக்கப் போவதானாலும் மரத்தை முறிப்பதானாலும் வேறு எந்த வேலையிலும் அவன் அழைத்தால் அவனுடன் வருபவர்கள் அந்த முதியவரான ஆசானும் இருந்தார். அவரது இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. ஆசான் என்றுதான் அழைப்பார்கள். ஆசான் கேட்டார். அரசாங்கம் அறிவிச்சிருக்க 50,000 நம்ம 5 பேரும் பிரிச்சுக்கிட்டா ஆளுக்கு 10,000 தான் வரும். புலி தேடலுக்கு இது குறைச்சலேப்பா. அது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. சந்தீப் ஐயா எனக்கு அவர் இயக்கம் மூலமா மேல 50,000 தரதா சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நினைவுல இருக்கட்டும், புலிய உயிரோட பிடிக்கணும் என்றவன் தொடர்ந்தான். ஆசான், உனக்கு தான் என்னை விட காட்டு திசையெல்லாம் அத்துப்படி. டூட்டு போட்டு கொடு. சுருட்டை பற்ற வைக்கும் முயற்சியில் இருந்த ஆசான் இறுதியில் பற்ற வைத்து விட்டார். நிறைய தீக்குச்சிகள் விரயமாகியிருந்தன. டே அகிலன், மேப்பை கொண்டா என்று கட்டளையிட்டார். குடிசைக்குள் விரைந்த அகிலன் பதனிடப்பட்ட ஒரு ஆட்டுத்தோலை எடுத்து வந்து விரித்தான். ஆசான் விளக்கத் தொடங்கினார். இந்த வடக்கு பகுதி தான் புலிங்க இருக்கிற இடம். இதுதான் வனத்து பாதுகாப்புக்காரங்க வசம் இருக்கிற இடம். புலி இங்கிருந்து தான் தப்பிச்சிருக்கு என்றவர் நிறுத்தி கேள்வி கேட்டார். இது என்ன காலம்? அவரே பதிலளித்தார். கோடை காலம். அதனால் அது இங்கிருந்து கிழக்கு இல்லைன்னா மேற்கிழக்கு பகுதிக்கு தான் வரும். அதுக்கு தேவையான அடர்த்தியான மரம், செடி, கொடிங்க, முக்கியமா அதிகமா தண்ணீர் கிடைக்கிற பகுதி இதுதான். இந்த இடத்துல சுத்து போட்டோம்னா அது மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஆசா, நீ சொல்றத பார்த்தா இது நம்ம கிராமம் இருக்கிற திசையில இருக்கு. அப்படி அது வழி தப்பி வந்தா நம்ம கிராமத்துக்குள்ளதான் வந்தாகணும் போல இருக்கே என்றான் சாந்தன். சரியா சொன்ன என்று புகையும் வாயோடு அவர் சிரித்தார். சந்தீப் வனத்துறை ஆட்களிடம் இருந்து பெற்று திறந்த பழைய ரைபிள் ஒன்றை வைத்து தீபக் ஆராய்த்து கொண்டிருந்தான். ஈய குண்டுகளை அதன் .22 காட்ரிட்ஜில் போட்டான். இந்தா, இது பெல்லட் ஏர் ரைபிள். இதில் இந்த ஈய குண்டுகள் போட்டு வைத்துக்கொள் தற்காப்புக்கு. இந்த மருந்தற்ற ஈய குண்டுகள் புலியை காயப்படுத்தி தற்காலிகமாக செயலிழக்க வைக்க உதவும். வெறுமனே அதற்கு வலி ஏற்படுத்தவும் பயன்படுத்தவும் தான். அது தாக்கப்பட்டதும் அதை வலையில் மாட்ட வைத்து உன் மூலிகை ஊசியால் மயக்கம் ஏற்படுத்திவிடு. ஒரு முறைக்கு மேல் புலியை சுடாதே என்று சந்தீப் சொல்லி அளித்திருந்தான். அதோடு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தீபக்கிற்கு சுடுவதற்கு சற்று பயிற்சி தந்திருந்தார். கிளையில் அமர்ந்திருக்கும் காக்கை பிறகு பறக்கும் காக்கை என்று சுட்டு பயிற்சி எடுத்தான். வீட்டு வாசலில் ரைஃபிளை துடைத்தபடி தீபக் அமர்ந்திருக்க அவன் முன் நிழல் ஆடியது. என்ன பிள்ளை என்றான் நிமிராமல். நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கையா? இது நான் செஞ்சதில்ல, சந்தீப் ஐயா கூட்டுது. வெறுப்பேத்ததையா, நீ சொல்லாட்டே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏதோ பெரிய புளிய பிடிக்க புரியாம. ஆமா துர்கா, நானே சொல்லணும் இருந்தேன். பேசாதையா, என்ன கூட விடு. அந்த பிஞ்சு முகத்தை பாரு. அது என்ன பாவம் செஞ்சிச்சு? நீ மரம் வெட்டவும் தேன் எடுக்கவும் போறப்பமே நாங்க உனக்காக பயந்து வேண்டி சாமி கும்பிடுவோம். நிறுத்து துர்கா, நான் அவ்வளோ லேஸ்ல மண்டையை போட்டுற மாட்டேன். எப்படி போறேன்னா அப்படியே வந்து சேருவேன். நீ நினைக்கிற மாதிரி அது ஆட்கொல்லி புலி கிடையாது. எது எப்படியோ, புலின்னா அது கொடூர மிருகம்தான். டேய், உங்க அப்பா புலிதான் அடிச்சிடுச்சு. மகனை பறி கொடுத்துட்டு மறுபடியும் பேரனை பலி கொடுக்க நான் விரும்பலடா என்று அழுதார் மூதாட்டியான அவன் பாட்டி. அப்பாவை கொண்டது புலி இல்லை, அவரோட பேராசை தான். கம்பெனிக்காரங்களுக்கு ரப்பர் மரம் வெட்டுறேன்னு போனாரு. புலி இருந்த புதர் பக்கம் அதை கல்லால் அடிச்சு விரட்ட பார்த்தாரு. கோபத்துல புலி அடிச்சிடுச்சு. போன மாசம் மேலத்தெரு கோவிந்தன் செத்து எழுதி வைக்கலன்னு அவனோட சொந்த மகனே வெட்டி போட்டானே. மனுஷன்தான் இப்படி சொத்து சொகுத்துக்காக வெட்டிக்கிட்டு நிக்கிறான். பசிக்காக கொள்ற அந்த மிருகம் எவ்வளோ மேல். பதில் எதுவும் சொல்லாமல் துர்கா மூலையில் அமர்ந்து குழந்தை முகத்தை பார்த்தவாறு விசும்பினாள். ஏது மரியாதை அந்த குழந்தை அவள் முகத்தை பார்த்து புன்னகித்தது.
ஜெய் யானையோடு வெறித்தனமாய் மோதியதில் அடிபட்டு அதற்கு மேல் தாங்காது என்று உயிர் தப்பி ஓடி வந்ததில் களைத்திருந்தது. தொடர்ந்த அலைச்சலுக்கும் அதற்கு உடல் உபாதையை ஏற்படுத்தியிருந்தது. மோப்பம் பிடித்தவாறு ஆரோக்கிய பச்சை இலைகளை தேடி கண்டுபிடித்து அதன் இலைகளை வாயால் பிய்த்து உண்டது. எங்கெங்கோ சலசலத்து ஓடும் நீரின் ஓசை கேட்க காதை கூர்மையாக்கி கொண்டு நகர்ந்தது. காற்றில் தெளிந்த குளிர்ச்சியை உணர்ந்து அந்த திசையிலே பயணித்தது. இறுதியில் நீரோடையை அடைந்ததும் ஆனந்தமாக அதில் நீந்தி உடலை குளுமைப்படுத்தி கொண்டது. காணாமல் போன ஜெய் என்கிற புலி நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று சமூக வலைத்தளங்கள் பதிவு செய்தார்கள். தன் ஆர்வலர்களான இளைஞர்கள் திரும்பி வா ஜெய் என்று அட்டைகளில் எழுதி புலிக்காக ஊர்வலம் நடத்தினார்கள். அதே சமயம் தீபக் தன் ஆசை மகனை தூக்கி அவன் நெற்றில் முத்தமிட்டான். அவனது பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினான். அவளும் முந்தானை தலைப்பால் தன் கண்களை ஒற்றியபடி ஆசீர்வதித்தாள். துர்கா தன் பங்கிற்கு காளி படத்தருகில் இருந்து குங்குமம் எடுத்து அவனது நெற்றியில் திலகமிட்டாள். அவனை அணைத்து கொண்டு அவன் சட்டையை ஈரமாக்கினாள். வாசலில் 67 வயது ஆசான் சுருட்டு புகைத்தபடி காட்டியிருந்தார். உடன் சாந்தன், அகிலன், மனோகர் ஆகியோரும் காத்திருந்தனர். தேவையான உணவுப் பொருட்கள், பழங்கள், கிழங்குகள் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அதோடு மூலிகைச்சாறு தடவிய ஊசிகள், ஈய குண்டு போட்ட ரைபிள், பெரிய நைலான் வலை, கூரிய ஈட்டி, தீப்பந்தங்கள், டார்ச் விளக்குகள் மற்றும் இரவில் பார்க்கக்கூடிய தொலைநோக்கிகள் என சகல பாதுகாப்போடு கிளம்பி காட்டின் அடர் பசுமைக்குள்ளே தகித்த வெப்பம் மழை வருவதற்கான அறிகுறியை தந்தது. உயர்ந்த மரங்களின் இலைகள் வழியே ஊடுருவியது கூரிய சூரிய வெளிச்சக்கதிர்கள். மண்டி கிடந்த புல் பூண்டுகளிடையே விதவிதமான பூச்சிகள், பாம்புகள் உருண்டன. சகதிகளில் கால் வைக்காமல் கவனமாக கால் எடுத்து வைத்து வரிசையாக ஐவரும் நடந்தனர். ஆசான் முன்னால் நடந்தார். அவருக்கு பின்னே தீபக், அடுத்து அகிலன், சாந்தன் மற்றும் மனோகர். 5 பேர் ஆளுக்கு ஒரு திசைன்னு பிரிஞ்சிருப்போம். அதே சமயம் பார்வைக்குள்ளே இருப்போம், வயர்லெஸ் தொடர்பிலே இருப்போம் என்றான் தீபக். ஆளுக்கு ஒரு வயர்லெஸ் கருவியை கொடுத்தான். ஒருவருக்கொருவர் சுமார் 100 அடி தூரம் இடைவெளி விட்டு ஆளுக்கு ஒரு மரத்தில் ஏறி வாட்டமான கிளையில் அமர்ந்து கொண்டனர். சீதோஷ்ண நிலையில் மெல்ல மாற்றம் நிகழ்ந்த வண்ணம் இருந்தது. காற்றில் குளிர்ச்சி பரவியது. இலைகள் அசந்தன. நெடிய மரங்கள் நாட்டியமாடின. ஒரு துளி நீர் தீபக்கையின் புறங்கையில் விழுந்தது. உயர்ந்த கிளைகளினூடே வானத்தை பார்க்க முயன்றான். அதற்குள் கரிய மேகங்கள் மொத்தமாக திரண்டு ஒரு துளி பல துளிகளாகி அவன் முகத்தில் விழத் தொடங்கி சில நிமிடங்களுக்குள் மழை கொட்டத் தொடங்கியது. பச்சை பாம்பு ஒன்று உற்சாகம் பெற்றது போல கிளையிலிருந்து கிளைக்கு தாவியது. பச்சை தவளை ஒரு கிளையில் இருந்து மற்றொன்றுக்கு தாவியது. ஐவரும் ஆளுக்கு ஒரு கோணிச்சாக்கால் உடலை மறைத்து கொண்டனர். மழை ஓய்ந்து இலைகளில் தேங்கியிருந்த நீர்த்திவரிகள் மட்டும் சொற்றி கொண்டிருந்தன. தீபக் உட்பட நண்பர்கள் தத்தமது பையில் இருந்த பழங்களையும் கிழங்குகளையும் புசித்தனர். ஆசான் தன் சுருட்டையும் தீப்பெட்டியும் நனையாமல் பாலிதீன் கவருக்குள் சுருட்டி வைத்திருந்தார். ஆயினும் லேசாக தீக்குச்சிகள் பதத்திருந்ததால் சுருட்டை பற்ற வைக்க சிரமப்பட்டார். உச்சக்கட்ட பிரார்த்தனத்தில் அது பற்றி கொண்டு புகைந்தது. புகையை இழுத்து விட்டபடி இறுதியில் தன்னை அறியாமல் கிளையை பற்றி கொண்டு உறங்கி போயிருந்தார். தீபக் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தவன் தன்னை அறியாமல் வாட்டமான தன் கிளையிலிருந்து தடுமாறி விழுந்து விட்டான். முதலில் அவனது ரைபிள் நழுவி போனது. அடுத்து தானும் விழப்போனவன் கிளையை பற்றி கொண்டு தொங்கினான். கிளையும் அதிக ஈரமாய் வழுவழுப்பாய் இருந்த காரணத்தினால் கைகள் நழுவி விலக பார்த்து கொண்டிருந்தன. அப்போதுதான் அந்த உருமல் எங்கிருந்தோ கேட்டது. மெல்ல தலை குனிந்து பார்க்க பிரயத்தனப்பட்டு அவன் பிடித்திருந்த கிளை முறிந்து தொங்கி இறுதியில் பிடிப்பற்று மொத்தமாக சகதி தரையில் வீழ்ந்தான். அவனுக்கு 10 அடிகள் தள்ளி அது நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தது. குரூர கண்கள் மீண்டும் உருமியது. சற்று தள்ளி அவனது ரைபிள் விழுந்து கிடந்தது. வாய் பிளந்து புலி கர்ஜித்தது. தீபக் அப்படியே சகதியில் உருண்டு புரண்டு ரைபிளை கைப்பற்றி ட்ரிகரை இழுத்தபோது அது அவனை நோக்கி ஒரே பாய்ச்சலில் கூடுதல் அடிகள் முன்னேறியிருந்தது. சுண்டி இழுக்கப்பட்ட ஈய குண்டு தவறியது. அவனது அடுத்த ட்ரிகர் இழுப்பின் போது கோர பற்களுடன் ஆவேசமாக அது அவனை நோக்கி பாய்ந்தே விட்டது. சீறி பாய்ந்த நிலையில் தோட்டா சராசரியாக அதன் உடலில் தாக்கியதில் மிரண்டு மண்டியிட்டிருந்த தீபகருக்கு நேர் மேலாக அவனை நோக்கி விழுந்தது. அதே நொடி அவன் உருண்டு நகர்ந்திருந்தான். புலிக்கு தோட்டா காயம் ஏற்பட்ட வலியால் அது உருமியது. திடீரென புலி மீது நைலான் வலை மூடியது. மற்ற 4 பேர் வரும் சப்தம் கேட்டு இறங்கி ஓடி வந்திருந்தனர். 4 திசையிலிருந்தும் 4வராலும் அந்த கொடிய விலங்கு அப்படியே வலைக்குள் வைத்து வாரி சுருட்டப்பட்டது. தீபக் தாமதிக்காமல் தன் ஃபேன் பையில் வைத்திருந்த குப்பியை எடுத்தான். அதனுள் இருந்த ஊசியை எடுத்தான். விரைந்து புலியின் பக்க கழுத்தில் ஊசியை இறக்கி எடுத்தான். சில நிமிடங்களுக்கு அது மயக்கமாகி போனது. தீபக் கேட்டான், ஆசான், இது நாம தேடுற புலியா இருக்குமோ? ஆசான் டார்ச்சி ஒலித்ததில் புலியை கூர்ந்து பார்த்தார். கீழ் உதட்டை வெளித்தள்ளி இடம்பலமாக தலையசித்தார். இது ஏதோ நோஞ்சான் பெட்டை புலி. அப்போ அதை விட்டுருவோமா என்றான் சாந்தன். ஆசான், இந்த பெட்டை புலியை தேடி அந்த ஆண் புலி வர வாய்ப்பு இருக்குல்ல என்றான் தீபக். அந்த புலி இந்த பகுதிக்கு வந்துச்சா இல்லையா நமக்கு தெரியலையே. வந்து கடந்து போயிருக்குமோ என்று மனோகர் கேட்டான். கடந்து போயிருந்தா சுத்து வட்டார கிராமம் எதுக்குள்ளேயாவது வந்திருக்கணும்.
அப்படி எதுவும் இது வரைக்கும் நடக்கல என்றான் அகிலன். இந்த புலியை தூண்டில் மீனா வச்சு உங்க ஜெய்யை பிடிக்க முடியுமான்னு முயற்சிக்கலாம். அந்த பெண் புலி கழுத்தில் ஒரு தோள்பட்டை கட்டப்பட்டு அதில் நீண்ட கனமான ஒரு நைலான் கயிறு கோர்க்கப்பட்டு அதன் மறுமுனை ஒரு மரத்தின் கனமான வேரோடு இணைத்து கட்டப்பட்டு அது அவிழாமல் கிளாம்புகள் அறையப்பட்டன. அந்த பெட்டை புலியை சுற்றி சகதி மண்ணுக்கடியில் நைலான் வலை பரப்பப்பட்டிருந்தது. வலையின் 4 முனைகளிலும் இணைந்த கயிறுகள் உயர மரக்கிளைகளோடு கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கிளையிலும் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவர்கள் தேடும் புலி அங்கு வர நேரிட்டால் இந்த பெண் புலியை வாசம் பிடித்து அதை நோக்கி வரும். அப்படி வந்து வலை மீது கால் வைக்க நேரிட்டால் 4 பேரும் கயிறை இழுத்தபடி கிளைக்கு மறுபக்கம் இறங்க வேண்டும். நாய்க்குட்டியை கட்டி போடுவது போல அந்த பெட்டை புலி கயிற்றில் கட்டப்பட்ட அவஸ்தையாக உரிமிக் கொண்டிருந்தது. பச்சை ஆட்டு இறைச்சி துண்டிகள் இடையிடையே வீசப்பட்டதால் அது அமைதி காத்தது. அதன் காயத்திற்கும் மருந்து போடப்பட்டிருந்தது. ஒருவேளை சுற்றுவட்டத்தில் ஜெய் இருந்தால் அந்த இறைச்சிகளின் வாசத்தாலும் அது அங்கு ஈர்க்கப்படலாம். காத்திருந்து நேரம் கரைந்து போனது. அனைவரும் சோர்ந்து போயினர். மறுநாள் விடியும் வரை காத்திருந்து பலன் ஏதும் இல்லாமல் புறப்பட முடிவெடுத்தனர். கட்டி போடப்பட்ட புலி விடுவிக்கப்பட்டது. சரி, நான் சந்தீப் ஐயாவுக்கு விஷயத்த சொல்றேன் என்று தீபக் வயர்லெஸில் தொடர்பு கொண்டான். அடுத்த சில மணி நேரங்களில் சந்தீப் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சருடன் ஜீப்பில் வந்திறங்கினான். ஜீப்பின் சக்கரங்கள் சேரும் சகதியுமாக செடி கொடிகள் சிக்கிய நிலையில் காணப்பட்டன. இப்போது என்ன செய்வதாக உத்தேசம் என்று சந்தீப் தீபக்கிடம் கேட்டான். நாங்க வீடு திரும்பி ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு திரும்பி இந்த காட்டுக்கு வரலான்னு யோசிக்கிறோம். தீபக்கையும் கூட்டாளிகளையும் ஏற்றுக்கொண்டு ஜீப்பில் சேற்றுப்பாதையில் சாகசமாக பயணித்து காட்டை விட்டு வெளிப்பட்டனர். தீபக்கும் அவனது கூட்டாளிகளும் அவர்களது கிராமத்தில் இறக்கிவிடப்பட்டனர். தீபக்கை துர்கா ஆனந்த பெருக்கோடு எதிர்கொண்டாள். அன்று வீட்டில் நன்றாக ஓய்வெடுத்தான். தன் குட்டி மகனோடு நேரம் செலவழித்தான். இரவில் 2 நாட்களாக வீழ்த்திருந்ததால் பகலில் ஆழ்ந்து உறங்கினான். எதிர்பாரா வேண்டா விருந்தாளியாக திறந்திருந்த வாயில் வழியே ஜெய் நுழைந்தது. கண் திறந்தது நேராக அதன் முகத்தில் தான் அவன் விழிக்க வேண்டியிருந்தது. அத்தனை பெரிய புலியை அருகாமையில் ஆயுதமின்றி உறக்கம் முழுக்க தெளியாமல் சந்திக்க வேண்டியிருந்தது. அவனை பார்த்து ஒருமுறை கர்ஜித்தது. ஐயோ, என் பிஞ்சு மகன் அருகில் இருப்பானே. ஆம், தூணில் தூங்குகிறார். தீபக் எழ முயன்றான். சிலுவையில் அறைப்பட்டது போல் எழ முடியாமல் திணறினான். புலி அவன் மீது ஆவேசமாக பாய்ந்தபோது போராடி எழுந்து விட்டான். புலி தற்போது மாயமாகியிருந்தது. குட்டையான அமைப்பு கொண்ட வாயிலின் கதவு திறந்தே இருந்தது. கூரிய சூரிய கதிர்கள் அவன் உடலை சுட்டது. உடல் எங்கும் வியர்த்திருந்தது. தூளியில் குழந்தை உறங்கியபடி இருந்தது. வாசலுக்கு சென்றான். தூரத்தில் துர்காவும் அவனது பாட்டியும் விறகு சொல்லி பொறிக்கியபடி இருந்தன. சூரிய வெப்பம் அடங்கி குளிர்காற்று வீசத் தொடங்கியது. வாசல் திண்ணில் தீபக் அமர்ந்திருந்தான். துர்கா அருகில் வந்து நின்றாள். ஏயா, அது 2 நாளா தேடியும் புலி அகப்படலையே, அதோட விட்டுறியா? காட்டுக்கு திரும்ப போயே ஆகணுமா? காசு பணம் போனா போகுது. அவன் தன் இளம் மனைவியின் அழகான விழிகளை சந்தித்தான். மதியம் அவனுக்கு ஏற்பட்ட உண்மைக்கு நிகரான கனவு பற்றிய பயம் வந்தது. அதை மனிதனை மறைத்துவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்து, பார்க்கலாம் புள்ள என்றான். 3வது நாளாக இரவில் தீபக் உறங்கவில்லை. காட்டுக்குள் இருந்தபோது அவனுள் உருவாகியிருந்த அதே விழிப்புணர்வுதான் தற்போது தொடர்ந்தது. ஆயினும் நேரம் கரைய கரைய தன்னை அறியாமல் 3 மணிக்கு தூக்கம் இல்லா விழிப்பும் இல்லா ஒரு இடைநிலைக்கு சென்றான். பௌர்ணமி நிலவு அவ்வப்போது மேகங்களுக்கு இடையே முகம் காண்பித்து விட்டு மறைந்து விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென அவனது வளர்ப்பு ஆடு ஈனமான குரலில் அலறல வெளிப்பட்ட தூக்கத்தில் விழிப்பான நிலையில் இருந்தவன் சடாரென தெளிந்து எழுந்து அமர்ந்தான். தன் டார்ச் விளக்கை எடுத்து மரஜல்லனின் மரத்தடுப்புகள் வழியே பார்த்தான். ஆட்டின் கத்தல் அடங்கி போனது. இருட்டில் அவனுக்கு எதுவும் சரிவர பார்வைக்கு கிட்டவில்லை. தற்போது அவனுக்கு வளர்ப்பு பசுமாடு மா என்பதே வித்தியாசமாக கத்தியது. அவனுக்கு தெரியும், பசி என்றால் மாடு எப்படியெல்லாம் குரல் கொடுக்கும், பிரசவ வழியில் எப்படி கத்தும் என்றெல்லாம். ஆனால் தற்போது அது அந்த கத்தல் இல்லை. உள்ளுணர்வு உந்துதலில் தன் ரைஃபிளை எடுத்துக்கொண்டான். வயர்லெஸ் ரேடியோவை எடுத்துக்கொண்டான். டார்ச் விளக்கு வெளிச்சத்தோடு குடிலை விட்டு வெளிப்பட்டு அதன் கதவை வெளிப்புறம் தாழித்தான். முதலில் ஆடு கத்திய திசைக்கு விரைந்தான். அங்கு அவன் பார்த்த காட்சி வயிறு குமட்டியது அவனுக்கு. அது தன் ஆடுதானா என்றே அடையாளம் தெரியாதபடிக்கு குதிரப்பட்டிருந்தது. இப்போது அவனுக்கு அட்ரலின் அதிகமாக சுரந்தது. வியர்வை உற்பத்தி ஆகியது. வயர்லெஸை இயக்கத்தை கொண்டு வந்து சந்தீப்பை தொடர்பில் பிடித்தான். சந்தீப் ஐயா, புலி என்றதும் சந்தீப் கண்களை கசிக்கிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஜெய்யா? தெரியல, என் வீட்டு பக்கத்தில் என்றபோது அவன் பின்னால் இருந்து ஒரு நிழல் பிரம்மாண்டமாகி அவன் முன்னால் தரையில் படர்ந்தது. அவன் பின்னால் அது நிற்பதை உணர்ந்தான். வயர்லெஸ் தானாக நழுவி வீழ்ந்தது. உடனடியாக அவனுக்கு ஒரு துளி சிறுநீர் வெளிப்பட்டது. 2வது சொட்டு அடக்கினான். திரும்பி ரைஃபிளை உபயோகிக்க நேரம் இருக்குமா என்பது ஐயம். இத்தனை பெரிய புலி எவரும் நேருக்கு நேர் சந்தித்திருக்க மாட்டார்கள். சந்தித்தவர்கள் உயிர் மீள்வது சாத்தியமாகாது. மாட்டு தொழுவத்தில் அம்மா என்று கத்தியபடி இருந்தது. துர்கா விழிப்பு பெற்று 100 வாட்ஸ் பல்பை எரிய விட்டாள். தீபக் இல்லாததை பார்த்து பதறினாள். கதவை திறக்க முயன்றாள். முடியாமல் போகவே ஜன்னல்களில் குனிந்து உற்று நோக்கினாள். நிலவு மேகத்திரையை புறக்கணித்து விட்டு அவளுக்கு வெளிச்சம் காண்பித்தது.
அவள் பார்த்த காட்சியில் மிரண்டாள். சற்று தொலைவில் தீபக் அந்த பிரம்மாண்ட புலிக்கு புறமுதுகிட்டு நின்றிருந்தான். அவன் கைகளில் டார்ச் விளக்கு. செய்வதறியாது தவித்தாள், துடித்தாள். டார்ச் விளக்கையும் கீழே நழுவ விட்டான். தன் ரைஃபிளை ஆயத்த நிலையில் வைத்திருந்தான். அந்த பெரிய மிருகம் அவனை நெருங்கிய போது அவன் பின்னால் அதன் உஷ்ண மூச்சு பட்டதை உணர்ந்தான். அவனை முகர்ந்து பார்க்கிறது என்பதை அறிந்தான். முடிந்தவரை பயத்தை வெளிக்காட்டக்கூடாது என்று எச்சரிக்கையோடு இருக்க முயன்றான். அதையும் மீறி சொட்டு சொட்டாக சிறுநீர் அடக்க முடியாமல் வெளிப்படுவதை தவிர்க்க வேண்டியிருந்தது. அவன் கண்கள் கலங்கியது. வரி வரியாக கருப்பு கோடுகள் இடப்பட்ட அதன் நீண்ட உடல் மெல்ல அசைந்து அவன் முன்பு ஆடி ஆடி வந்தது. அதன் பிரம்மாண்ட உடல் மற்றும் கால் நகங்கள் அவனுக்கு கடும் நடுக்கத்தை ஏற்படுத்தின. அவனை எதுவோ செய்ய போகிறது என அஞ்சியவன் அவனை அது மெதுவாக கடந்ததைக் கண்டு வியப்படைந்தான். சற்று தூரம் அவனை அது கடக்கும் வரை அசைவில்லாமல் பார்த்தவன் பெருமூச்செறிந்த போது அது அவனை திரும்பி பார்த்தது. அதன் பார்வையில் ஒரு கம்பீரமும் ஏளனமும் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அது மீண்டும் காடு இருக்கும் திசை நோக்கி நகர்ந்தது. சந்தீப் அவனுக்கு மீண்டும் வயர்லெஸில் தொடர்பு கொண்டான். புலி இன்னும் அங்கே இருக்கிறதா? அது காடு இருக்கும் திசை பக்கம் போகுது. நீங்க வந்தா உடனே வந்து மடக்கலாம். சந்தீப் ஃபாரஸ்ட் ரேஞ்சருடன் ஜீப்பில் அங்கு வந்து சேர்ந்த போது ஊர் கூடிவிட்டிருந்தது. ஆண்கள் கையில் ஈட்டியும் அறிவாளும் வைத்துக் கொண்டு கூச்சலிட்டபடி இருந்தனர். தீபக் உட்பட அவனது நண்பர்கள் அந்த ஆயுதம் ஏந்திய கும்பலை தள்ளாடி கொண்டிருந்தனர். இந்த ஆட்டை கொண்டு போட்ட புலிக்கு நம்மளை கொள்ள எவ்வளவு நேரம் ஆகிட போகுது. ஆமா அதை விடக்கூடாது, வெட்டி போட்டணும். தீபக்கின் பாட்டி கூட டே பேரா அத்தை கொண்டு அது தோலை உருவி எடிடா என்றார். துர்கா குழந்தையை மார்போடு அணைத்தவாறு பயத்தோடு விசும்பிக் கொண்டு ஜன்னல் வழியே பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள். மிகவும் இருட்டாக இருந்த காரணத்தினால் சற்று பொழுது புலரட்டும் என காத்திருந்தனர். கருநீல நிற வானம் சற்றே பொழுது மலர்ந்த நீல நிறத்திற்கு மாறியதும் சந்தீப் மற்றும் வன பாதுகாப்பு அதிகாரியுடன் தீபக், ஆசான் மற்ற நண்பர்கள் ஜீப்பில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட பகுதிக்கு பிறகு ஜீப் செல்ல வழியில்லை. சதுப்பாக இருந்த நிலத்தில் புலி நடந்து கடந்ததன் அடையாளமாக அதன் பாதத்தடங்கள் அழுத்தமாக பதிந்திருந்தன. கரடுமுரடான குன்றின் பாறைகள் பிளவுபட்ட நிலையில் குறுக்கிட்டன. உயரமான கோரை புற்கள் வளர்ந்து காணப்பட்டன. குன்றின் உச்சியில் ஒரு செம்மறியாடு நின்றிருந்தது இவர்கள் பார்வைக்கு புலப்பட்டது. அந்த பகுதியில் புதர் புற்கள் அசைந்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக அப்பாவி ஆட்டின் மீது வேங்கையின் பாய்ச்சல் நிகழ்ந்தது. அலறி துடித்த ஆட்டை அதன் கூர் நகங்கள் கொண்ட பாதத்தடியில் அழுந்த பற்றி அதன் கழுத்தில் ஒரு கவ்வு கவ்வி அதன் குருதியை ருசி பார்த்தது. அடிவாரத்திலிருந்து அண்ணாந்து வியப்போடு பார்த்து கொண்டிருந்தன அனைவரும். அது ஜெய்தான் என்றான் சந்தீப். நான் முன்னால் செல்கிறேன். வேண்டாம் என்று அதிகாரி தடுத்தார். இத்தனை மாதங்களில் அதன் குணம் மாறுபட்டிருக்கலாம். அது ஆட்கொல்லியாக மாறி இருக்கலாம் என சந்தேகமா? இல்லை, அப்படி இல்லை என்றே எண்ணுகிறேன். சரி, வாருங்கள், இருவருமாக அதை நெருங்கலாம். மற்றவர்கள் இங்கேயே இருக்கட்டும். நானும் வரேன் என்றான் தீபக். அதை மயக்கம் ஏற்படுத்தி வலையில் சுருட்டுவதற்கு நான் தேவைப்படுவேன். சரிதான் என்றார் அதிகாரி. மூவரும் ஒற்றையடி பாதையில் மேலேறி முன்னேறினர். அதே சஞ்சய் ஆட்டை இழுத்து கொண்டு குகை போன்ற பாறைகள் இடுக்கினுள் இழுத்துச் சென்றது. மூவரும் குன்றின் உச்சி, அதாவது கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்திற்கு ஏறி இருந்தபோது ஆட்டின் குருதி தரையில் அப்பி இழுத்து போன தடம் புலப்பட்டது. அதைத் தொடர்ந்து மூவரும் நகர்ந்தனர். தீபக் தோளில் நைலான் வலை, சட்டை பையில் மயக்க மருந்து குப்பி, வன அதிகாரி கையில் மருந்தற்ற ஈய தோட்டா கொண்ட பெல்லட் ஏர் ரைபிள். சந்தீப் முன்னால் நடந்தான். குகையை ஏறத்தாழ அடைந்த போது ஆட்டின் எஞ்சிய சதை துணுக்குகள், எலும்பு துண்டுகள் சிதறி கிடந்தன. குகைக்குள் சந்தீப் முதல் ஆளாக காலெடுத்து வைக்க அதிகாரி தடுத்தார். அவசரப்படாதீங்க, என்னதான் செல்ல விலகா இருந்தாலும் அது புலி. குகை வாசலில் இருந்தபடி சந்தீப் ஜெய் என்று கூவி வாயில் சீழ்க்கை எழுப்பினான். ஜெய் அதன் இருப்பிடத்திலிருந்து நிமிர்ந்தது. வழக்கமாக ஜெய்யை சந்திக்கும் போது இப்படித்தான் அதற்கு செய்கை செய்வான். ஜெய் பாய்ந்து ஓடி வரும். அதற்கு கவுச்சி உணவை தூக்கி எறிவான். இம்முறையும் அதே வழிமுறையில் முயன்று பார்த்தான். அந்த இருட்டிலிருந்து ஜெய் கம்பீரமாக வெளிப்பட்டு அவனை பார்த்தது. ஒரு கணம் திகைத்தது. பிறகு அவனை நோக்கி நகர்ந்து வந்தது. தீபக்கும் வன அதிகாரியும் பார்த்து கொண்டே இருந்தபோது எதிர்பாராதது ஜெய் நிகழ்த்தியது. சந்தீப்பை நோக்கி அது பாய்ந்ததும் தீபக் துணுக்குற்றான். சந்தீப் இயேசுநாதர் போல இரு கைகளையும் அகலமாக விரித்து நிற்க ஜெய் அவன் மீது பாய்ந்து அவனை தரையில் சாய்த்தது. அவன் முகத்தை நாவால் நக்கி ஈரமாக்கியது. சந்தீப் ஆனந்தமாக அதனை கட்டி தழுவி கொண்டான். ஜெய் தனது கூர் நகங்களும் பற்களும் அவன் மீது காயம் ஏற்படுத்தி விடாமல் ஜாக்கிரதையாக அவனிடம் விளையாடுது. என்னை எப்படி என் செல்ல குண்டு பூனையால் மறக்க முடியும்? பிறகு ஜெய்க்கு நாசுக்காக மயக்க ஊசியை செலுத்தி அதை மயங்க வைத்தனர். பிறகு வலையில் வாரி சுருட்டி மிகுந்த சிரமத்தோடு தீபக், வனாதிகாரி சாந்தன், அகிலன், மனோகர் அனைவரது உதவியுடனும் குன்றிலிருந்து இறக்கப்பட்டு பிறகு ஜீப்பில் ஏற்றி வன பாதுகாப்பு பகுதிக்கு பயணப்பட்டது ஜெய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.